எப்படியோ அவ மனசு கஷ்டப்படாம சந்தோஷமா பண்ணியாச்சு. ஆமாக்கா, புது ட்ரெஸ், பார்பி கேக்கு, எவ்வளோ ஜாலியா இருந்தாவ. ஆமா அம்மா, என் வாழ்க்கையில இந்த பர்த்டே மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். சரிம்மா தியா கண்ணு, உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா பிறந்த நாளை கொண்டாடிட்டோம். எல்லாரும் கிஃப்ட் கொடுத்தாங்க. பாட்டி கொடுத்த கிஃப்டையும் பிரிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுமா. சரி இல்லைன்னா மாத்திக்கலாம். இங்க யாருமா தியா? அவங்களுக்கு விக்னேஷ்ன்றவங்க பார்சல் அனுப்பியிருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு இன்னும் நிறைய பார்சல் டெலிவரி பண்றது இருக்கு. தியா, அது கண்டிப்பா ஊர்ல இருந்து சித்தப்பா தான் அனுப்பியிருப்பாங்க உனக்காக. சீக்கிரமா போய் பார்சலை வாங்கு. அண்ணா, இவ தான் தியா, இவளுக்கு தான் பார்சல் வந்திருக்குண்ணா. அப்படியா தம்பி? சரி இந்தாம்மா, இதுல ஒரு சைன் மட்டும் போட்டுடு. அப்பா ஊர்ல இருந்து கிஃப்ட் அனுப்பியிருக்காங்களா? தியா, அப்படி அந்த பார்சல்ல என்ன அனுப்பி வச்சிருப்பாங்க? அட போங்கக்கா, எனக்கு கிஃப்ட் அனுப்பாம அவளுக்கு மட்டும் கிஃப்ட் அனுப்பியிருக்கா. அட என்னடி நீ சின்ன குழந்தையாட்டம், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா இல்ல தியாக்கு பிறந்த நாளா? சும்மா இப்படி சின்ன குழந்தையாட்டம் பண்ணிட்டு இருக்காம சீக்கிரம் வா, வீட்டுக்கு நிறைய அப்ளையன்ஸ் எல்லாம் வருதுல்ல, வீடை போய் சுத்தம் பண்ணி வைக்கணும். சரி தியா, இன்னும் எதுக்கு வெயிட் பண்ற? எவ்வளவு கிஃப்ட் வந்திருக்கு, சீக்கிரமா ஓபன் பண்ணி பாரு தியா. எங்களுடைய கிஃப்ட் இருக்குல்ல. சரிங்கக்கா, இருங்க. முதல்ல அப்பா அனுப்பி வச்சிருக்க கிஃப்ட் பார்க்கலாம். அப்பா கண்டிப்பா எனக்கு பிடிச்ச கிஃப்டா தான் வாங்கி வச்சிருப்பாரு. ஏதோ பொம்மை அந்த மாதிரி தான்க்கா இருக்கும். அப்படி அப்பா என்ன வாங்கி கொடுத்திருக்காரு? அட, என்ன திறந்த உடனே ஏதோ புக்கெல்லாம் தெரியுது. புக்கு பென்னெல்லாம் இருக்குது. ஆல்பபெட் புக்கா? என்னதியா, உங்க அப்பா லீவ்ல கூட படிக்கணும்னு உனக்கு ஏபிசிடி புக்கெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. நீ எங்க கூடயே வந்து விளையாடாத சரியா? நீ வீட்ல உட்காந்து நல்லா படி. என்ன போங்கக்கா, நானே ஃபீலிங்ல இருக்கிறேன். இங்க பாருங்க, டால்ஃபின் பென் எல்லாம் வாங்கி இருக்காரு. மிரர் பென் கூட வாங்கி இருக்காருக்கா, பாருங்களேன். யூனிகார்ன் பென் இருக்கு. அப்புறம் ஸ்டார் போட்ட மாதிரி சூப்பரா இருக்குல்ல இந்த பென்னு. இங்க பாருங்க, ரெயின்போ பென்சில் வாங்கி கொடுத்திருக்காரு. அக்கா இங்க பாருங்கக்கா, ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி இருக்குது இதுல. சூப்பர், நான் ரொம்ப நாள் கேட்ட லிப்ஸ்டிக் பென் கூட வாங்கி இருக்காரு. இங்க பாருங்க, டிராகன் ஃப்ரூட் மாதிரி ஷார்ப்னர் இருக்கு. இது என்ன தொப்பி மாதிரி இருக்கு, இது நானே போட்டுக்கிறேன். அப்புறம் இது ஸ்பைடர்மேன் இரேசர். அக்கா பாருங்க, பூச்சி. ஐயோ தியா, அது இரேசர் தியா, பூச்சிலாம் இல்ல. ஓ, இரேசரா? கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். இங்க பாருங்க, ராபிட் மாதிரி ஷார்ப்னர் இருக்கு. என்ன திரும்பவும் ஒரு புக்கு? அட, டேபிள்ஸ் புக்கா? என்ன இந்த அப்பா எல்லாத்தையும் சூப்பரா தான் வாங்கி இருக்காரு. ஆனா இந்த ரெண்டு புக்கு எதுக்கு வச்சு கொடுத்தாருன்னு தெரியல. தியா, இந்த பெரிய கிஃப்ட் ஓபன் பண்ணு. இது நம்ம பாட்டி கொடுத்தது தானே? அப்படி என்ன பாட்டி கொடுத்துருப்பாங்கன்னு பார்க்கலாம். சரிங்க அண்ணா, எனக்கும் ரொம்ப ஆர்வலா இருக்குது. அப்படி பாட்டி இவ்வளோ பெரிய பொட்டியில என்ன வாங்கி கொடுத்துருப்பாங்க? நான் ரொம்ப நாள் கேட்டது தான் வாங்கியிருக்கேன்ட்டு பாட்டி சொன்னாங்க. அட, ஏதோ கேஸ் மாதிரி இருக்கு. கிச்சன் செட்டா? வாவ், இவ்ளோ பெருசா? பாட்டி, நான் உங்ககிட்ட சின்னதா கேட்டேன் பாட்டி. ஆனா நீங்க கிச்சன் செட் கேஸ்ல இருக்க மாதிரி வேற வாங்கி இருக்கீங்க. சூப்பர் பாட்டி. பாட்டி, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க போ. எனக்கு அம்மா கூட இவ்ளோ சூப்பரான கிச்சன் செட் வாங்கி கொடுத்ததே இல்ல. பாட்டி இங்க பாருங்க, இதுல நிறைய செட் பண்றதுக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க. முதல்ல எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்பூன் ஹேங்கர் மாட்டிடுவோம். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் இந்த பக்கம் செட் பண்ணணும். ஒரு ஸ்டாண்டு, அப்புறம் டேப் எடுத்து இங்க ஃபிட் பண்ணிடுவோம். இங்க பாருங்க, நிறைய சாமான்லாம் கூட கொடுத்திருக்காங்க. ஒரு பாட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் பிளேட் ஸ்டாண்ட்ல பிளேட் எல்லாம் வச்சிடுவோம். ஒரு பேனும் கொடுத்திருக்காங்க. இந்த கப் எடுத்து இங்க வச்சிடுவோம். அப்புறம் ஸ்பூன் ஸ்டாண்ட்ல எல்லா ஸ்பூனையும் எடுத்து மாட்டிடுவோம். இங்க பாருங்களா, நிறைய லேபிள் மாதிரி கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் எடுத்து நம்மளே ஒட்டி விடணும் போல. ஒன்னு கெச்சப் டப்பா, இன்னொன்னு சன்ஃப்ளவர் ஆயில் டப்பா. வாவ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்குது. பாட்டி இருங்க பாட்டி, நான் உங்களுக்கு எதனா சமைச்சு தரேன். காய்கறிகளை ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும். பாட்டி இருங்க பாட்டி, உங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் சமைச்சு போடுவேன். சரி தியா கண்ணு, பாட்டி வாங்கி வந்துக்கிற கிஃப்ட் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நீ ஓபன் பண்றது நாங்க கொடுத்த gift தியா. ஓ அப்படியே ரோஜாக்கா, வாவ், ஸ்லைம் தான் கொடுத்திருக்கீங்களா? சூப்பர்க்கா. எனக்கும் ஸ்லைம் வச்சு விளையாடணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா அம்மா கேட்ட உடனே வாங்கியே தர மாட்டாங்க. எவ்வளவு ஸ்லைம் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அக்கா,
பண்ணணும்னு தோணுது. ஏ தியா, இப்போ நீ வர போறியா இல்லையா? இன்னும் நான் கொடுத்த gift கூட நீ ஓபன் பண்ணல. சரிங்கண்ணா, இருங்க வரேன். சரிங்கண்ணா, இப்போ எனக்கு இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் ஓபன் பண்ணணும்னு தோணுது. தியா, அது நான் கொடுத்த gift தியா, திறந்து பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, அப்பனா எனக்கு பிடிக்கும்ன்றீங்க. என்னவா இருக்கும்? அட என்னக்கா இது? டேப்லெட்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. மர்மைட், ஃபார்ம் அனிமல்ஸ், டைனோஸ்னா இருக்கு. அப்பனா இதெல்லாம் ஃபார்ம் அனிமல்ஸ், அந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு கொடுக்கணுமாக்கா? சொல்லுங்கக்கா, இதை வச்சு நான் என்னக்கா பண்றது? ஐயோ தியா, உனக்கு சொன்னா புரியாது. நீ போய் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல சுடு தண்ணி எடுத்துட்டு வா. ஆமாங்கக்கா, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அக்கா, தண்ணி ரொம்ப சூடா இருக்குதுங்கக்கா. சரி, இப்போ அந்த டேப்லெட் எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போடு. என்ன தியா, ஒவ்வொன்றா போட்டுட்டு இருக்க? மொத்தமா எடுத்து கொட்டு, அப்பதான் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. அக்கா, எனக்கு இப்ப கூட ஒண்ணுமே புரியலங்கக்கா. அக்கா, இங்க பாருங்களேன், அதுல இருந்து அப்படியே பபிள்ஸா வருதுங்கக்கா. ஆமா தியா, இப்போ அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே இதுல இருக்க அனிமல்ஸ் மாதிரி மாற போகுது. ஆமாங்கக்கா, ஒரே மேஜிக் மாதிரி இருக்குது. பாருங்களேன், டாங்கி, கவ்வு, இங்க பாருங்க பிக் கூட இருக்குது. எல்லாமே சூப்பரா இருக்குதுங்கக்கா. இங்க பாருங்க டக்கு. அக்கா, உண்மையிலே இது ஒரு மேஜிக் டேப்லெட் தான். சரி தியா, நீ எல்லாருடைய கிஃப்ட்டும் பிரிச்சிட்டு இருக்க, என்னுடைய gift தவிர. சரிங்கண்ணா, இங்க பாருங்க, உங்களுக்கு தான் இப்ப பிரிக்கிறேனே. வாவ், டெடி பியரா, சூப்பர்ண்ணா. பிங்க் கலர்ல நல்லா புசு புசுன்னு இருக்குதுங்கண்ணா. நான் நைட்டு தூங்கும் போது இதை வச்சுக்கிட்டு தான் நான் தூங்க போறேனே. சூப்பர்ண்ணா, தேங்க்யூ அண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா தியா, இந்த gift யாரு கொடுத்தது? அண்ணா, இது அம்மா கொடுத்ததண்ணா. அம்மா அப்படி எனக்கு என்ன கொடுத்திருப்பாங்க? இவ்ளோ நீட்டா வேற இருக்கு பாக்ஸ். சாக்லேட்டா இருக்குமா? அட, என்ன ஏதோ ஹலோ கிட்டி பொம்மை மாதிரி இருக்கு. இது பொம்மையா? இல்ல இது பிக்கி பேங்கா? இங்க தான் காயின் போடணுமா? ஆனா அம்மா இதுக்கு எனக்கு 2 வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா ரெண்டுமே ரொம்ப கியூட்டா தான் இருக்குது. பாவம், அம்மாக்கு தெரியாது போல நான் ஒரே ஒரு பிக்கி பேங்க்ல காசு சேர்க்கறது அதிசயம். இதுல எனக்கு 2 வேற வாங்கி இருக்காங்க. சரி, பரவாயில்ல. ஒண்ணுத்துல நோட்டாவோ இன்னொருத்துல காயினாவோ போட்டு வைப்போம். நான் ஆல்ரெடி நிறைய காசு சேர்த்து வச்சிருக்கேன். அந்த காசுல இதை சேர்த்து போட்டுருவோம். அதுக்கப்புறமா காயின்ஸ் எல்லாத்தையும் இதுல போட்டுருவோம். தியா, இது கயல் ஆண்டி தானே கொடுத்தாங்க. இவ்வளோ பெருசா இருக்கு. அப்படி ஆண்டி உனக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? தெரியலீங்களா அண்ணா? ஆண்டி கிட்ட கேட்டா அவங்க பிரிச்சு பாருன்னு சொல்றாங்க. அப்படி என்னவா இருக்கும்? வாவ், மேக்கப் செட்டா? சூப்பரா இருக்கே. அதுவும் 2 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இத ஓபன் பண்ணி பாப்போம். இதுக்குள்ள என்னென்ன இருக்குது? நிறைய திங்ஸ் இருக்குது உள்ள. எனக்கு பிடிச்ச கலர் பிங்க்லயே வேற கொடுத்திருக்காங்க. ஒரு பர்ஸ் கொடுத்திருக்காங்க. நிறைய கேப் இருக்கு பர்ஸ்ல. நானே எடுத்துக்கிறேன், ஊருக்கு போனா போட்டுட்டு போகலாம். நெக்ஸ்ட் ஒரு பெர்ஃப்யூம், சீசர், இங்க பாருங்க மிரர் கூட கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு லிப்ஸ்டிக் இருக்கு, சீப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஹேர் கர்ல் பண்றது. நெக்ஸ்ட் இன்னொரு பெர்ஃப்யூம் இருக்குது. அடுத்து ஒரு லிப்ஸ்டிக் இருக்கு, இன்னொரு சீப்பு இருக்கு. இங்க பாருங்க ஐ ஷேடோ பேலட் கொடுத்திருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் ஓபன் பண்ணலாமா? இது போக ஒரு கேஸ்ல போட்டு கொடுத்திருக்காங்களே, சூப்பரா இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 பேண்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ஹேர் கிளிப், அப்புறம் இங்க பாருங்க ஹேர் ட்ரையர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு பெர்ஃப்யூம் கொடுத்திருக்காங்க, சீப்பு கொடுத்திருக்காங்க. ரொம்ப பெருசா இருக்குது. இதுலயே ஒரு ஐ ஷேடோ பேலட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் கொடுத்திருக்காங்க. 2 இயரிங்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க இந்த சீப்பு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஹேர் கிளிப், இதுலயே ஒரு மிரர் கொடுத்திருக்காங்க. தியா, உனக்கு விளையாடுறதுக்கு இவ்வளோ பொருள் இருக்குது. அப்பனா இனிமேல் எங்க கூடயே வந்து விளையாடவே மாட்ட போல. அப்படிலாம் இல்லண்ணா, நான் உங்க கூடயே வந்து விளையாடுவேன். இதை வச்சு ஜாலியா விளையாடுவேன். அதுதான் பெரியம்மா கிஃப்ட் கொடுத்திருக்காங்களே. என்னவா இருக்கும்? பெரியம்மா என்ன வாங்கி கொடுத்திருப்பாங்க? அட, டாமினோஸ். இதை நான் நிறைய போன்ல பார்த்திருக்கேன். இதை வச்சு ஜாலியா விளையாடுவாங்க. எவ்வளோ பீஸ் இருக்கு பாருங்களேன். இது வச்சு ரொம்ப லென்த்தா அடக்கலாம் போல. ஜாலியா விளையாடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்க்கலாமா? அண்ணா, இது ஒண்ணு வீணாலே அவ்வளவுதான். மொத்தமே விழுந்துரும் தானே.
ஆமாண்டியா, இது அடக்கும் போது ரொம்ப பார்த்து அடக்கணும். ஒன்று விழுந்தாலும் அவ்வளவுதான். இப்போ பாரு, நான் தள்ளி விடுறேன். சூப்பராக இருக்குதுல்ல, ஜாலியாக விளையாடலாம். தியா எனக்கு கூட இது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நம்ம அப்புறமா மொத்த பீஸுமே அடக்கி சூப்பரா விளையாடலாம். ஓ ச்சே, எனக்கு தியாவுடைய பர்த்டேன்றதை நான் மறந்துட்டேனே. பரவாயில்ல, நான் gift கொடுக்கலனா அவ பர்த்டே எப்படி ஃபுல்ஃபில் ஆகும்? இரு தியா, நான் வந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே தியா. சாரி, என்னால் உன்னுடைய பார்ட்டிக்கு வர முடியல. பட் உனக்கு நான் gift கொண்டு வந்திருக்கேன். இந்த தியா, இதுதான் என்னுடைய பர்த்டே கிஃப்ட். உனக்காக நான் கடைக்கடையா போய் வாங்கியிருக்கேன். என்னக்கா அதிசயமா இருக்கு. நீங்க எப்பவுமே எனக்கெல்லாம் giftலாம் வாங்கி தர மாட்டீங்களே. ஆமாந்தியா, இவ gift தரானா அப்பனா ஏதோ ஒரு வில்லங்க இருக்குன்னு அர்த்தம். நீ இந்த gift-எல்லாம் வாங்காத, சரியா? சொல்லக்கூடாது. பசங்களா பிறந்த நாளுக்கு சந்தோஷமா gift கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிக்கணும். சரிங்க பாட்டி, நீங்க சொல்றதுனால நான் இந்த gift ஓபன் பண்ணி பார்க்கறேன். என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்னது இது? ஃபீடிங் பாட்டிலா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு கிண்டல் பண்றதுக்காகவே இத வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? நான் என்ன சின்ன குழந்தையா ஃபீடிங் பாட்டில பால் குடிக்கிறதுக்கு? யா ஆஃப் கோர்ஸ் தியா, நீ ஒழுங்கா மரியாதையா இந்த ஃபீடிங் பாட்டில பால் குடிச்சிட்டு நல்ல குழந்தையா போய் தூங்கு. என்னுடைய வழியில வர வேலையை வச்சுக்காத. என்ன பழக்கம் இது? அவ ஆசையா கொடுக்குற கிஃப்டை தூக்கி போடுற. அண்ணா அக்கா, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் பாருங்க. இந்த ஃபீடிங் பாலை எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு கிண்டலா பண்றீங்க நீங்க. அப்பவே நினைச்சேன் இவளே வந்து gift எடுத்துக்கோன்னு சொல்லும்போது. சரி தியா, கோவப்படாத. உன் பர்த்டே அப்ப உன்னை மூட் ஆஃப் பண்றதுக்காகவே அவ வந்திருக்கா. என்ன தியா, என்னுடைய பர்த்டே கிஃப்ட் உனக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உன்னை நான் அப்புறமா பார்க்கறேன். அண்ணா, அந்த அக்காவை நம்ம சும்மாவே விடக்கூடாதுண்ணா.